உங்களுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட இந்த ஆழமான உரையாடலுக்கு உங்களை வரவேற்கிறோம். அதாவது தொடர்ந்து அறிவை தேடிச் செல்லும் உங்களுக்கு ஏற்கனவே ரொம்ப பரிச்சயமான ஒரு விஷயத்த முற்றிலும் புதிய ஆழமான கோணத்துல அணுகுவது எவ்வளோ சுவாரஸ்யமானதுன்னு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அந்த வகையில இன்னைக்கு நாம ஒரு மிக முக்கியமான மூலப்பொருளை கையில் எடுத்திருக்கோம். ஆமா. குறிப்பா சொல்லணும்னா, இன்னைக்கு நாம கையில எடுத்திருக்கிற மூலப்பொருள் அப்படிப்பட்ட ஒரு நுட்பமான விஷயம்தான். அருட்பெருஞ்சோதி அகவல்ல ஒளிர்ற ரகசிய தத்துவ படிக்கட்டுகள். அதாவது 180 முதல் 183 வரை உள்ள வரிகளைத்தான் நாம இன்னைக்கு விரிவாக பகுப்பாய்வு செய்ய போறோம். சரியா சொன்னீங்க. இந்த 12 வரிகள் வெறும் தத்துவ கவிதை மட்டும் கிடையாது. இயற்கையோட பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்கள், அதாவது காற்று, நெருப்பு, நீர், நிலம், இது எல்லாத்தையும் அந்த மாபெரும் பேரொளியான அருட்பெருஞ்சோதி எப்படி அளவிட்டு அமைத்து அருள் புரியுது அப்படிங்கறத விளக்கும் ஒரு அற்புதமான வரைபடம். சரி, இத நாம இப்போ விரிவா பாப்போம். கண்டிப்பா. இந்த தேடலோட நோக்கமே இந்த வரிகளுக்குள்ள பொதிந்துள்ள அந்த பிரபஞ்ச கட்டமைப்போட நுட்பத்தை புரிஞ்சுக்கிறது தான். ஏன்னா இயற்கையோட சக்திகளை நாம பல நேரங்கள்ல வெறும் பௌதிக ஆற்றல்களாகவோ இல்லை இயற்பியல் விதிகளாகவோ மட்டுமே பார்க்க பழகிட்டோம். உண்மைதான். ஒரு சயின்ஸ் ஆங்கிள் மட்டுமே பார்த்துட்டு கடந்துடுறோம். எக்ஸாக்ட்லி. ஆனா இந்த 12 வரிகள் அந்த பௌதீக ஆற்றல்களுக்கு பின்னால் இருக்கிற மாபெரும் அளவீடு மற்றும் அருள் அப்படிங்கிற 2 பெரும் சக்திகளை பத்தி பேசுது. இப்போ பாத்தீங்கன்னா, கண்ணுக்கு தெரியாத ஒரு எல்லையற்ற சக்தி எப்படி எல்லைக்குட்பட்ட இந்த இயற்கை பூதங்களை துல்லியமா அளந்து அவற்றை உயிர்களின் வாழ்வாதாரமா அமைத்திருக்கு அப்படிங்கிற மாபெரும் தத்துவத்தை தான் நாம இன்னைக்கு அலச போறோம். வாவ்! இது கேட்கும்போதே ரொம்ப ஆர்வமா இருக்கு. இந்த வரிகளை படிக்கும்போதே ஒரு விதமான தாள நயமும் ஆழமான பொருளும் ஒரே நேர்கோட்டுல பயணிக்கிறத உங்களால உணர முடியும். முதல் 3 வரிகள் காற்றோட சக்தி, அதாவது வளிநிலை பத்தி பேசுது. வளிநிலை சத்தியின் அருட்பெருஞ்சோதி, வளர்நிலை எளவி அருட்பெருஞ்சோதி, அழியுறவமைத்த அருட்பெருஞ்சோதி. இதுல அந்த வழி அப்படிங்கிற வார்த்தையும் அதோட சக்தி, அதாவது சக்திக்கும் உள்ள தொடர்பை நாம முதல்ல கவனிக்கணும். காற்று அப்படிங்கிறது ஒரு சாதாரண பொருள் கிடையாது, அது ஒரு மாபெரும் ஆற்றல். ஆமா, இந்த இடத்துல வளர் நிலையளவி அப்படிங்கிற வார்த்தை பிரயோகம் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்தது. காற்றுங்கிறது அடிப்படையில் ஒரு எல்லையற்ற பறந்து விரிகிற தன்மை கொண்டது இல்லையா? அப்படி தொடர்ந்து விரிவடைஞ்சுக்கிட்டே இருக்கிற உன்னோட வளரும் நிலையை அளவிடுவது அப்படிங்கிறது ஒரு முரண்பாடா தோணுது. அதுதான் இதுல இருக்கிற சூட்சுமம். நீங்க சரியா கவனிச்சிருக்கீங்க. வளரும் நிலையை அளவிடுவது அப்படிங்கிறது தான் இங்க இருக்கிற தத்துவத்தோட மையப்புள்ளி. காற்று ஒருபோதும் ஓரிடத்துல தேங்கி நிற்பதில்லை. அதோட இயல்பே நகர்றது, பரவுறது, விரிவடைகிறது, அதாவது வளர்வது. ஒரு சின்ன அசைவா தொடங்கி மாபெரும் சூறாவளியா மாறுற ஆற்றல் அதுக்கு இருக்கு. ஆமா, அப்படி தொடர்ந்து மாறும் வளரும் தன்மை கொண்ட ஒரு சக்திய ஒரு குறிப்பிட்ட எல்லைக்குள் வச்சு அளவிடுவது சாதாரண விஷயம் இல்ல. இந்த இடத்துல அளவிய அப்படிங்கிறது வெறும் கணக்கீடு கிடையாது, அது ஒரு பிரபஞ்ச கட்டுப்பாடு. எந்த இடத்துல எவ்வளோ காற்று வீசணும், வளிமண்டலத்துல அதோட அழுத்தம் எந்த அளவுல இருக்கணும் அப்படிங்கறத அந்த பேரொளி துல்லியமா அளவிட்டு வச்சிருக்கு. இது சிந்திச்சு பார்க்கும்போதே நம்மள சுற்றி உள்ள உலகம் எவ்வளவு கச்சிதமா வடிவமைக்கப்பட்டிருக்குன்னு உங்களுக்கு புரியும். அந்த அளவீட்டுல ஒரு சின்ன மாற்றம் ஏற்பட்டால் கூட, காற்றில் உள்ள வாயுக்களின் கலவையிலோ அழுத்தத்திலோ ஒரு நுண்ணிய மாற்றம் நடந்தால் கூட ஒட்டுமொத்த உயிரினங்களின் இருப்பே கேள்விக்குறியாகிடும். எக்ஸாக்ட்லி. அதை தாண்டி இந்த வரிகள்ல அழியுறமைத்த அப்படிங்கிற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கு. வெறும் இயந்திரத்தனமா அளந்து வைக்காம அதை அழியுற, அதாவது அளவற்ற கருணையோடும் அருளோடும் அமைத்திருக்கு அப்படிங்கிறது இந்த அமைப்புக்கு ஒரு ஆத்மார்த்தமான பரிமாணத்தை கொடுக்குது. அதுதான் இந்த வரிகளோட உயிர் நாடி. இயற்கையின் சக்திகள் வெறும் குருட்டுத்தனமான ஆற்றல்கள் கிடையாது அப்படிங்கிறத இது ஆழமா பதிவு செய்து, நாம் சுவாசிக்கிற ஒவ்வொரு மூச்சு காற்றும் பிரபஞ்சத்தால் வழங்கப்பட்ட ஒரு கருணை. அழி அப்படிங்கிற சொல்லுக்கு கருணை, வழங்குதல், அன்புன்னு பல அர்த்தங்கள் இருக்கு. காற்றின் பரவும் தன்மை எப்படி எல்லா இடங்களுக்கும் பாகுபாடு இல்லாம போகுதோ, அதே போல அந்த பேரொளியின் கருணையும் பாகுபாடு இல்லாம பரவி இருக்குன்னு சொல்ல வரீங்க. சரியா சொன்னீங்க. அளவீடு அப்படிங்கிறது அறிவின் செயல்னா, அழியோர அமைப்பது அப்படிங்கிறது அன்பின் செயல். இந்த அறிவும் அன்பும் இணைந்த ஒரு மாபெரும் வடிவமைப்பாகவே காற்று செயல்படுது. அளவீடும் கருணையும் இணைகிற புள்ளி, இது மிகச்சிறந்த ஒரு திறப்பு. சரி, இப்போ கண்ணுக்கு தெரியாத காற்றுல இருந்து மிக தீவிரமா நம்ம கண்ணுக்கு புலப்படுற நெருப்புக்கு பயணிப்போம். இங்கதான் விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமா மாறுது.
நெருப்பு பொதிநிலை பத்திய வரிகள் எனக்கு ரொம்ப வித்தியாசமான ஒரு தர்க்கத்தை முன்வைக்குது. அந்த வரிகள் என்ன சொல்லுதுன்னு பாப்போமா? கண்டிப்பா. நெருப்பது நிலை நடு அருட்பெரும் ஜோதி நிலையலாமளவி அருட்பெரும் ஜோதி அறுப்பிட வகுத்த அருட்பெரும் ஜோதி. நெருப்பு என்றாலே நமக்கு உடனே நினைவுக்கு வர்றது அதோட அழிக்கும் தன்மை மற்றும் சீற்றம். ஆனா முதல் வரியிலே நெருப்பது நிலை நடு அப்படின்னு அதோட மையத்துல இருக்கிற ஒரு அமைதிய பத்தி, ஒரு ஜோதிய பத்தி பேசப்படுது. இதுல ஆச்சரியப்பட வைக்கும் விஷயம் என்னவென்றால், நெருப்போட இயற்பியல் தன்மையை கவனிச்சிங்கன்னா அதோட வெளிப்பகுதிலாம் அதிக வெப்பத்தோடையும் அனைத்தையும் எரிக்கும் தன்மையோடும் இருக்கும். ஆனா அதோட மையப்பகுதி ஒப்பீட்டளவில் ஒரு நிலைத்தன்மையை கொண்டிருக்கும். சுட்டெரிக்கும் நெருப்பின் மையத்துல ஒரு தூய்மையான சாட்சி நிலை இருக்குன்னு சொல்றீங்க. ஆமா, தத்துவவார்த்தமா பார்த்தா எந்த ஒரு பேரழிவிற்கும் எந்த ஒரு தீவிரமான ஆற்றலுக்கும் மையத்துல ஒரு தூய்மையாத அமைதி இருக்கு. அதுவே அருட்பெரும் ஜோதி. நெருப்பு எல்லாத்தையும் எரிச்சு சாம்பலாக்கினாலும் அந்த நெருப்பின் உள்ளே இருந்து ஒளிரும் அந்த சுடர் எதனாலும் பாதிக்கப்படுவதில்லை. அது நடுநிலையில இயங்குது. அந்த சமநிலை அப்படிங்கிற கருத்து அடுத்த வரியான நிலையலாமளவி என்பதோடு முரண்படுற மாதிரி தோணினாலும் அதுதான் இந்த வரிகளின் மிகச்சிறந்த முரண்நகைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நெருப்பு எப்போதுமே நிலையற்றது. ஆமா, கணத்திற்கு கணம் அதோட வடிவம், அளவு, தீவிரம் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். ஒரு சின்ன மெழுகுவர்த்தி சுடரை கவனிச்சா கூட அது ஒருபோதும் ஒரே நிலையான வடிவத்துல இருக்காது. அப்படிப்பட்ட தன்மையிலேயே நிலையற்ற ஒன்னோட அளவை எப்படிங்க அளக்க முடியும்? நிலையற்ற தன்மையையே அதோட அளவீடா வச்சுக்கிறது பிரபஞ்ச அறிவோட உச்சகட்டம்னு சொல்ல தோணுது. இது நீங்க இப்படி பார்க்கலாம். நிலையான பொருட்களை நாம ரொம்ப ஈஸியா அளந்துடலாம். ஆனா மாறும் தன்மையுடைய ஒன்ற அதோட மாறக்கூடிய சாத்தியக்கூறுகளோடு சேர்த்து அளவிடுவதுதான் மாபெரும் கணிதம். நெருப்பு எவ்வளவு தூரம் பரவும், எந்த பொருளை எப்படி எரிக்கும், எவ்வளவு உஷ்ணத்தை உமிழும் அப்படிங்கிற அதோட நிலையற்ற தன்மைய அந்த பேரொளி துல்லியமா அறிஞ்சிருக்கு. இயற்கையில நாம பார்க்கிற சீரற்ற தன்மைகளுக்கு பின்னாலேயும் ஒரு மாபெரும் ஒழுங்கு இருக்குன்னு மாடர்ன் சயின்ஸ் சொல்றதோட இது ரொம்பவே ஒத்துப்போகுது. கண்டிப்பா. அந்த நிலையற்ற தன்மையோட அளவீட்டத்தான் நிலையலாம் அளவி அப்படிங்கிற ஆழமான வார்த்தை உணர்த்துது. மிக நேர்த்தியான விளக்கம். அந்த நிலையற்ற தன்மையை அளவிடுவதோடு மட்டும் இல்லாம அது அறுப்பிட வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு அடுத்த வரி முடிக்குது. நாம நெருப்ப பெரும்பாலும் அழிவோட குறியீடாதே பார்க்கறோம். ஆனா அது அருள் வழங்குவதற்கான ஒரு இடமா வகுத்திருக்காங்க அப்படிங்கிறது நெருப்ப பற்றிய நமது ஒட்டுமொத்த பார்வையுமே மாற்றி அமைக்குது இல்லையா? ஆமா, அழிவுன்னு நாம நினைக்கிறது உண்மையிலேயே ஒரு மாபெரும் சுத்திகரிப்பு செயல்முறையோன்னு தோணுது. முற்றிலும் உண்மை. இயற்கையில நெருப்புங்கிறது அழிவு கிடையாது, அது ஒரு உருமாற்றம். ஒரு பொருள் நெருப்பில் இடப்படும்போது அது தம் பழைய வடிவத்தை இழந்து ஒரு புதிய நிலைக்கு மாறுது. தங்கம் நெருப்பில் தூய்மை அடைகிற மாதிரி ஒரு காடு தீப்பற்றி எரிவது கூட புதிய விதைகள் முளைப்பதற்கான சாம்பலையும் உரத்தையும் உருவாக்குது. பழையன கழிந்து புதியன பிறக்க நெருப்பு ஒரு கருவியா செயல்படுது. அதனாலதான் நெருப்போட உஷ்ணமும் அதோட வெளிச்சமும் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காகவே வகுக்கப்பட்டிருக்கு. அழிப்பது போல தோன்றும் ஒரு செயலுக்கு பின்னாலும் ஒரு மாபெரும் கருணை ஒளிந்திருக்கு அப்படிங்கிறத அறுப்பிட வகுத்த என்ற வார்த்தை ஆணித்தரமா சொல்லுது. இப்போ காற்றோட விரிவடையும் தன்மையும் நெருப்போட நிலையற்ற தன்மையும் பிரபஞ்சம் எப்படி அளந்து வச்சிருக்குன்னு விவாதிச்சோம். அடுத்ததா இந்த இரண்டுக்கும் நேர்மாறான ஆனா உயிர்களோட அடிப்படை ஆதாரமான நீரின் அசைவு பத்தி பேசலாம். நீர்நிலை பற்றிய இந்த வரிகளை கேளுங்க. சொல்லுங்க. நீர்நிலை திரைவளர் அருட்பெருஞ்சோதி, நிலைதனை அளவி அருட்பெருஞ்சோதி, ஆர்வுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. காற்றுல வளர்நிலைன்னு சொன்னது போத இங்க நீர்ல திரைவளர் அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு. திரைனா அலை அல்லது சலனம். நீர் எப்போதும் தன்னைத்தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு தொடர் இயக்கத்துல இருக்கு அப்படிங்கறத இந்த அலைகளின் வளர்ச்சி குறிக்குதா? நிச்சயமா. நீரோட தனித்துவமே அதோட சலனமும் நெகிழ்வுத்தன்மையும் தான். ஒரு சின்ன துளி நீர்ல கூட நுண்ணிய அலைகள் வளர்ந்துகிட்டே இருக்கு. பெருங்கடலோட மாபெரும் அலைகள் முதல் அமைதியான ஏரியின் மேற்பரப்புல தோன்றும் சிறு அதிர்வுகள் வரை எல்லாமே அந்த நீரின் திரைவளர்த்தன்மைதான். தன் வழியில வர்ற தடைகளுக்கு ஏற்ப தன்னை வளைச்சுக்கிட்டு போறதும், அதே சமயம் தொடர்ச்சியான இயக்கத்தின் மூலமா பாறைகளை கூட கொடைஞ்சு செல்வதும் அதோட ஆற்றல் தானே. ஆமா, இந்த அலைகளோட சலனங்களோட தொடர் இயக்கத்திற்கு பின்னால அருட்பெருஞ்சோதியோட இயக்கம் இருக்கு. அந்த அசைவை நீரோட அந்த திரவத்தன்மைய அளவிடுவதைத்தான் நிலைதனை அளவி அப்படின்னு குறிப்பிடுறாங்க.
இத ஒரு பெரிய கண்ணோட்டத்துல, அதாவது ஒரு பிக்கர் பிக்சர்ல சிந்திச்சு பார்த்தா, நம்ம பூமி அப்படிங்கிற இந்த கோள்ல நீரோட அளவு எவ்வளவு துல்லியமா பராமரிக்கப்படுதுங்கிறது மிகப்பெரிய ஆச்சரியம். பூமியில இருக்கிற ஒட்டுமொத்த நீரோட அளவு ஒருபோதும் மாறுறதே இல்ல. அது ஆவியாகி மேகமாகுது, அப்புறம் மழையா பொழியுது, பனியா உறைந்து, பின் மீண்டும் நதியா ஓடுது. நீரின் இந்த வெவ்வேறு நிலைகளை, அதோட திரவத்தன்மையை அளவிட்டு வச்சிருக்கிற விதம் கற்பனைக்கே எட்டாத ஒண்ணு. இதத்தான் நாம மிகச்சிறந்த பிரபஞ்ச சமநிலைன்னு சொல்றோம். நீங்க சொன்னது போல அந்த நீர் சுழற்சியோட துல்லியமான அளவீடு தான் பூமியில உயிர்கள் நிலைத்திருக்க காரணம். அந்த அளவீட்டுல ஒரு சின்ன பிழை நடந்தாலும் ஒட்டுமொத்த பூமியும் கடலுக்கடியில மூழ்கிடும், இல்ல ஒரு சொட்டு நீர் கூட இல்லாம வறண்டு போயிடும். அந்த பாய்மத்தன்மையை அளவிடுவதைத்தான் நிலைதனை அளவி குறிக்குது. ஆமா, நீர் உறைநிலைக்கு சென்றாலும் சரி, கொதிநிலைக்கு சென்றாலும் சரி, அதோட அடிநாதமாக இருக்கிற அந்த தன்மையை அளவிடுவது. நம்ம உடல்லயும் சரி, பூமியிலயும் சரி, நீரோட நிலை அப்படிங்கிறது மிக துல்லியமா அளக்கப்பட்ட ஒரு பிரபஞ்ச கணக்கு. அந்த கணக்கோட நிக்காம அத ஆரூர வகுத்த அருட்பெருஞ்சோதின்னு சொல்றாங்க. ஆரூரா அப்படின்னா முழுமையா, நேர்த்தியா, எந்த குறையும் இல்லாம வகுக்கப்பட்டிருக்கிறது. இத இப்போ கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு புரியும். நீர் வெறும் தாகம் தீர்க்கிற திரவம் மட்டும் கிடையாது. அது வாழ்வின் முழுமையா குறிக்கும் ஒரு குறியீடு. காலையில மும் கழுவுற ஒரு சின்ன கைப்பிடி நீர்ல இருந்து உலகை இணைக்கும் மாபெரும் சமுத்திரங்கள் வரை அந்த நீர் எவ்வளவு நேர்த்தியா நமக்கால வகுக்கப்பட்டிருக்குன்னு இது உணர்த்துது. ஆரூர அப்படிங்கிற வார்த்தை நீரோட குளிர்ச்சியையும் அது உயிர்களை அரவணைக்கிற விதத்தையும் சேர்த்தே குறிக்குது. நீர் எப்படி எல்லா இடங்களிலும் ஊடுருவி வெற்றிடங்களை நிரப்புதோ, அதே போல அந்த பேரொளியின் அருளும் பிரபஞ்சம் முழுவதும் ஊடுருவி நிரம்பியிருக்கு. சரியா சொன்னீங்க. நீரின் இயல்பான அந்த அரவணைக்கும் தன்மையே பிரபஞ்சம் உயிர்களின் மீது வச்சிருக்கிற அளவற்ற பரிவோட அடையாளம்தான். ரொம்ப அருமையான சிந்தனை. சரி, இப்போ காற்று, நெருப்பு, நீர்னு தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கிற 3 பூதங்களை பார்த்தோம். இப்போ இந்த 3ஐயும் தொன்னுள் தாங்கி நிற்கும் ஆணிவேரான, எல்லாவற்றையும் நிலைநிறுத்தும் இறுதி பூதமான நிலம், அதாவது பூமிக்கு வருவோம். புவிநிலை பற்றிய வரிகள் ரொம்ப ஆழமான ஒரு கேள்வியோடு தொடங்குது. சொல்லுங்க. புவிநிலை சுத்தமாம் அருட்பெருஞ்சோதி, பொற்பதி அளவி அருட்பெருஞ்சோதி, அவையுற வகுத்த அருட்பெருஞ்சோதி. முதல் வரியில புவிநிலை சுத்தமாம் அப்படின்னு பூமி ஒரு தூய்மையான இடமாக குறிப்பிடப்படுது. இது ஒரு முக்கியமான கேள்வியை எழுப்புது. ஏன்னா நம்ம அன்றாட வாழ்வில பூமியை எப்படி பார்க்கறோம்? அழுக்காகவும் குப்பைகளை தாங்கும் ஒரு இடமாகவும் தான் பார்க்கறோம். ஆமா. அப்படி இருக்கிறப்போ இதை ஏன் சுத்தமாம்னு குறிப்பிடுறாங்க? இது ஒரு தத்துவார்த்தமான முரண்பாடா எனக்கு தோணுது. இது ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. பார்வைக்கு மண் தூய்மையற்றதா தோணலாம். மனிதர்களாகிய நாம வீசும் அத்தனை கழிவுகளையும் இந்த பூமிதான் தாங்கிக்குது. ஆனா பூமியோட உண்மையான தன்மை என்ன? அது தன்னிடம் வரும் எந்த அசுத்தத்தையும், ஏன் மரணத்தையே கூட தன்னுக்குள் வாங்கிக்கிட்டு அதை சிதைத்து மீண்டும் அதை உரமாக்கி அதிலிருந்து ஒரு தூய்மையான புதிய உயிரை கொடுக்குது. ஒரு அழுகிய பழம் மண்ணில் விழுந்தால் அது அசுத்தம் கிடையாது, அது அடுத்த செடிக்கான உரம். எக்ஸாக்ட்லி. தன்னிடம் வரும் அத்தனை அசுத்தங்களையும் தூய்மையா மாற்ற ஒரு மாபெரும் வேதியியல் கூடம் இந்த பூமி. அதோட தாங்கும் திறனுக்கும் பொறுமைக்கும் எல்லையே இல்ல. அதனாலனா தன்னிடமுள்ள அனைத்தையும் தூய்மையாக்கும் அந்த பூமிய புவிநிலை சுத்தமா அப்படின்னு போற்றாங்க. பூமியோட அந்த பொறுமையையும் மீளுருவாற்றம் செய்யும் ஆற்றலையும் நினைச்சா உண்மையிலே பிரமிப்பா இருக்கு. எல்லாவற்றையும் தனக்குள் வாங்கிக் கொண்டு அதிலிருந்து தூய்மையான உயிரை கொடுக்கும் அந்த அன்னையின் மடியத்தான் அடுத்த வரியில பொற்பதி அளவி அருட்பெருஞ்சோதி அப்படின்னு கொண்டாடுறாங்க. ஆமா, பூமிய வெறும் கல்லும் மண்ணுமா பார்க்காம அத ஒரு பொற்பதி, அதாவது ஒரு பொன்னான இடமா, உயிர்கள் வாழ்வதற்கான ஆகச்சரண ஸ்வர்க்கமா பார்த்து அதோட அளவைய நிர்ணயிச்சிருக்காங்க. பொற்பதி அப்படிங்கிற வார்த்தை இந்த பூமியோட தனித்துவத்தை மிகச் சரியா விளக்குதுன்னு தோணுது. ஏன்னா இந்த பிரபஞ்சத்துல எத்தனையோ கோடிக்கணக்கான கோள்கள் இருக்கு. ஆனா உயிர்கள் தழைத்தோங்க தேவையான சரியான வெப்பம், அளவான நீர், சுவாசிக்க காற்று என அனைத்தையும் மிக சரியான விகிதத்துல தாங்கி நிற்கும் இந்த பூமி உண்மையிலேயே ஒரு அரிய பொக்கிஷம்தான். இந்த பொற்பதியோட ஈர்ப்பு விசை எவ்வளவு இருக்கணும், இது சூரியனிலிருந்து எவ்வளவு தூரத்துல இருக்கணும் அப்படிங்கிற அந்த மாபெரும் அளவீட்ட அந்த பிரபஞ்ச கணிதத்தை தான் பொற்பதி அளவி அப்படிங்கிற ஒற்றை வார்த்தையில அடக்கியிருக்காங்க. ரொம்ப அழகா சொன்னீங்க. இறுதியா வர்ற அவையுரேற வகுத்த அருட்பெருஞ்சோதி அப்படிங்கிற வரி நாம இதுவரை விவாதிச்ச 4 பூதங்களையும் ஒன்றிணைக்குது. காற்று, நெருப்பு, நீர், நிலம், இந்த 4ம் தனித்தனியானவை இல்ல, அவை ஒன்றுக்கொன்று தொடர்புடையவை அப்படிங்கறத இந்த அவையுற அப்படிங்கிற சொல் உணர்த்துது. நிச்சயமா.
இந்த 4 பூதங்களும் ஒரு மாபெரும் பிரபஞ்ச கடிகாரத்தோட ஒன்றோடொன்று இணைக்கப்பட்ட பற்கள், அதாவது கியர்ஸ் போல செயல்படுது. காற்றினால் நெருப்பு எரியும், நெருப்பின் வெப்பத்தால் நீர் ஆவியாகும், ஆவியான நீர் மழையா நிலத்துல பொழியும். திரும்ப நிலத்துல உயிர்கள் வளர நீர், காற்று, வெப்பம் எல்லாமே தேவைப்படுது. ஆமா, இப்படி இந்த 4 பூதங்களும் ஒன்னா சேர்ந்து ஒரு அற்புதமான இசைக்கருவியை போல செயல்பட வகுத்தப்பட்டிருக்கு அப்படிங்கறத தான் அவேர வகுத்து உணர்த்துது. அவை ஒன்றுக்கொன்று முரண்படாம ஒரு முழுமையான அமைப்பா ஒன்றிணைந்து இயங்குது. இதையெல்லாம் தாண்டி நான் இங்க பதிவு செய்ய விரும்புற இன்னொரு விஷயம் இருக்கு. நாம இப்போ விவாதிச்ச இந்த 12 வரிகளையும் ஒட்டு ஓட்டமாக கவனிச்சு பார்த்தா, ஒவ்வொரு வரியோட இறுதியிலையும் அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற சொல் சீரா ஒரு ரிதமோட 12 முறை திரும்ப திரும்ப வருது. இது வெறும் வார்த்தை அலங்காரம் கிடையாது. ஆமா, வெவ்வேறு தன்மைகளை கொண்ட வெவ்வேறு திசைகள்ல எங்க இந்த 4 பூதங்களையும் தன் கட்டுப்பாட்டுக்குள்ள ஒன்றிணைத்து ஒரு சீரான இயக்கத்துல வச்சிருக்கிற மையப்புள்ளி அந்த அருட்பெரும் ஜோதி அப்படிங்கிற ஒற்றை பேரொளிதான் அப்படிங்கறத உணர்த்தும் ஆழமான தத்துவம்னு நான் நினைக்கிறேன். நீங்க சொல்றது மிக சரியானது. அந்த தொடர்ச்சியான ஓசை பிரபஞ்சத்தின் துடிப்பு குறிக்குது. அதோட ஹார்ட் பீட் அப்படின்னு சொல்லலாம். எல்லாவற்றிலும் ஊடுருவி நிற்கும் ஒரு மைய விதியை குறிக்குது. காற்று விரிவடைந்தாலும், நெருப்பு சுட்டரித்தாலும், நீர் அலைபாய்ந்தாலும், நிலம் தாங்கிக் கொண்டாலும், இந்த அனைத்து இயக்கங்களுக்கும் ஆதாரமாக விளங்குறது அந்த பேரொளிதான். அளவிடுதல் மற்றும் அருள் வழங்குதல் அப்படிங்கிற 2 மாபெரும் செயல்களின் மூலமா இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சத்தையும் அந்த ஜோதி தான் இயக்கி வருது அப்படிங்கிறதுக்கான முத்திரையே அந்த தொடர் ஓசைதான். இப்போ நமக்கு புரியுது, நாம விவாதிச்ச இந்த மூலப்பொருள் வெறும் செய்யுள் இல்லை. காற்று, நெருப்பு, நீர், நிலம் ஆகிய 4 பூதங்களோட விரிவடையும் சக்தி, நிலையற்ற தன்மை, தொடர் சலனம் மற்றும் தூய்மை ஆகியவை அருட்பெருஞ்சோதியால எப்படி துல்லியமா அளவிடப்பட்டு அதீத அருளால் உயிர்களுக்காக கட்டமைக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு பிரம்மாண்டமான வரைபடம் இது. ஆமா, தகவல் பெருக்கிலும் அதீத வேகத்திலையும் இயங்கிக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு இத ஒரு தத்துவ பாடமா மட்டும் பார்க்காம ஒரு விழிப்புணர்வா பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். இயற்கையோட இந்த அடிப்படை பூதங்கள் ஏதோ தற்செயலாகவோ குருட்டுத்தனமாகவோ இயங்கல. ஒவ்வொரு நொடியும் அளப்பரிய அருளாலும் மிக துல்லியமான அளவீட்டாலும் நமக்காகவே இயங்குது. இத உணரும்போது உங்களை சுற்றியுள்ள உலக நீங்க முற்றிலும் புதிய கண்ணோட்டத்துல பார்க்க தொடங்குவீங்க. நீங்க சுவாசிக்கிற காற்று, உங்களை குளிரிலிருந்து காக்கும் நெருப்பு, தாகம் தீர்க்கும் நீர், உங்களை தாங்கி நிற்கும் பூமி என அனைத்தின் மீதும் ஒருவித பெருமதிப்பும் நன்றி உணர்வும் தோன்றும். மிக சரியா சொன்னீங்க. நம்மை சுற்றியுள்ள ஒவ்வொன்றிலும் ஒளிந்திருக்கும் அந்த மாபெரும் அறிவையும் அன்பையும் உணர்வதுதான் உண்மையான புரிதல். இந்த ஆழமான உரையாடலோட இறுதிக்கு நம்ம வந்துட்டோம். இந்த வரிகள் காற்று, நெருப்பு, நீர் மற்றும் நிலம் ஆகிய 4 பூதங்களை அருட்பெருஞ்சோதி எப்படி அளவிடுகிறது என்பதை ரொம்ப தெளிவா நமக்கு காட்டிடுச்சு. ஆமா, கண்ணுக்கு தெரிந்த இந்த 4 பூதங்களின் அளவீட்டை பத்தி ரொம்பவே விரிவாக விவாதிச்சோம். ஆனா இந்த மூலப்பொருளை அடிப்படையாக கொண்டு இறுதியா உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனையை கொடுக்க விரும்புறேன். இந்த 12 வரிகள்ல பஞ்சபூதங்கள்ல 4 பூதங்கள் மட்டுமே குறிப்பிடப்பட்டிருக்கு. வெளிப்படையாக குறிப்பிடப்படாத அந்த கண்ணுக்கு தெரியாத 5வது பூதமான ஆகாயம் அல்லது வெட்டுவெளி பற்றி சற்று சிந்திச்சு பாருங்க. ரொம்ப சுவாரஸ்யமான கேள்வி. காணக்கூடிய காற்று, நெருப்பு, நீர், நிலத்தையே இவ்வளவு துல்லியமா அளவிட்டு அருளால் வகுத்திருக்கக்கூடிய அந்த பேரொளி, காணவே முடியாத அந்த பெருவழியை, எல்லையற்ற அந்த ஆகாயத்தை எப்படி அளந்திருக்கும்? அல்லது அதைவிட மிக முக்கியமா, உலகப் பெருவழியை விட ஆழமான நம் மனதுக்குள் இருக்கும் அந்த அமைதியான வெற்றிடத்தை, அந்த சூனியத்தை இந்த ஜோதி எப்படி அளவிட்டு அமைத்திருக்கும்? இந்த ஒரு ஆழமான சிந்தனையோட இன்றைய இந்த தேடலை நாம நிறைவு செய்றோம். மீண்டும் ஒரு சுவாரஸ்யமான, உங்கள் அறிவை தூண்டும் மூலப்பொருளோட உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களை சுற்றியுள்ள இயற்கையை, அதோட துல்லியமான அளவீட்டை, அளவற்ற கருணையை சற்று ஆழமாக புதிய கண்ணோட்டத்தில் ரசியுங்கள். நன்றி.